காற்றுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. மிக கனமழையும் கண்டிப்பா பதிவாகுங்க. இப்பவே நெறைய மாவட்டத்துல கனமழை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு பதிவாகிட்டு தான் இருக்கு. டேட் அனௌன்ஸ்மென்ட் ஏதோ திடீர்னு மழை வரப்போது பொங்கல் அப்போ எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி திடீர்னு அறிவிப்புகள் நம்ம கொடுக்கவே இல்ல. ரொம்ப நாளா இந்த தேதிகள் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். மழை வர வாய்ப்பு இருக்குன்னு. எந்த தேதியில நமக்கு மழை ஆரம்பிக்கும்னு சொன்னோமோ, சரியாக அந்த மழையில நிச்சயமா நம்ம சொல்றோம். அந்தந்த தேதிகள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் ஆரம்பிச்சதுங்க. ஜனவரி 10 மற்றும் 11 எதிர்பார்க்கப்பட்ட நிலையில, சரியாக 12ஆம் தேதியில நமக்கு மழை பொழிவு தொடங்கியது. ஏன்னா, அதுவுமே நமக்கு தாமதம் இருக்குங்கிறதையும் நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா, ஜனவரி 10லிருந்து நமக்கு மழை வர வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிச்சிருந்தாலும், நமக்கு 12ஆம் தேதிகளிலிருந்து நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரித்து, படிப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்தில 5 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் கூட சில மாவட்டங்கள்லாம் பதிவானத பார்த்தோம். ஏன்னா, திருநெல்வேலியில நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டங்கள், ராமநாதபுரம், நாகப்பட்டினம் மாவட்டத்தில கூட 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எல்லாமே பதிவானதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் மழை அதிகரிக்கும். இதோட நமக்கு முடிய போறது கிடையாது. இன்னும் நெறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவு. சென்னையிலேயே மழை வந்துருச்சுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில கூட நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு கணிசமா அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடலோரத்தில இருக்கிறவங்க எல்லாருக்குமே மழை கண்டிப்பா கிடைக்கும். யாருக்குமே மழை இல்லாம போகாது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் உறுதியாக கனமழை இருக்கு. இன்றைக்கும் நெறைய மாவட்டங்கள்ல பலத்த மழை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு மிக மிக முக்கியமாக தென் மாவட்டத்தில் அதிக அளவு நமக்கு மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது. வட தமிழ்நாட்டை விட தென் தமிழ்நாட்டிலையும் டெல்டாவிலும் தான் இந்த சுற்று மழையில அதிக அளவு கிடைக்கும். என்னதான் நமக்கு சென்னை பகுதிகளுக்கு மழை வந்தாலும் பாருங்க, ஒரே 1 சென்டிமீட்டர் தான் நமக்கு மழை வந்திருக்கு. அதிகபட்சம் செங்கல்பட்டுல ஒரு 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானதுல நம்ம பார்த்தோம். அதுதான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாமே அந்த 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ள தான் இந்த மழை பொழிவானது பதிவாகும். அது கொஞ்ச நேரம் தான் நமக்கு மழை இருக்கும். அதிக நேரமானது மழை பெய்யாது. குறுகிய நேரத்துல நமக்கு மழை பதிவாகிட்டு இங்கெல்லாம் ஓய்வு கொடுத்துரும். ஆனா இதே மாரி மழை தூத்துக்குடி, திருநெல்வேலி இருக்குமானா கண்டிப்பா இல்ல. ஏன்னா திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மிக மிக ஒரு மோசமான வானிலை பொறுத்தவரைக்கும் மாறப்போகுது. திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள், ராமநாதபுரம் மாவட்டத்திலும் வானிலை பொறுத்தவரைக்கும் மாறப்போகிறது. கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்த தேதிகள் நம்ம சொல்ல போறோம். இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த கனமழை எப்போ அப்படிங்கிற தேதிகளையும் நிச்சயமா நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறோம். பிப்ரவரி மாதத்திலும் தமிழ்நாட்டில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. அது எந்த தேதியில அப்படிங்கிறத இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகிட்டே இருக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது இன்னும் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க. தொடர்ந்து உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மிகச்சிறப்பான மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாய் கொண்டிருக்கு. இனிமே அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் மிக கடுமையான மழை பொழிவானது தமிழகத்தில் உறுதியாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கும் கடலோர மாவட்டத்தில் தரைக்காற்று 20லிருந்து 30 கிலோமீட்டர் வேகம், சில சமயங்களில் 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தென் மாவட்டத்தில் அந்த கடலோர பகுதிகளில் தரைக்காற்று சற்று பலமாக இருக்கும். ஏன்னா மீனவர்களுக்கெல்லாம் சில இடங்கள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. கடலோர பகுதிகளில் சற்று தரைக்காற்றுடைய வேகம் மட்டும் அதிகமாக இருக்கும். அதனால ரொம்ப புயல் காற்று வேற, தரைக்காற்று அப்படிங்கிறது வேற. ஏன்னா புயல் காற்றுங்கிறது 90, 100 கிலோமீட்டர் மேல இருக்கும். தரைக்காற்றுங்கிறது கொஞ்சமா இருக்கும். 20லிருந்து 30 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கொஞ்சமா தரைக்காற்று வீசும். அதோட கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும். டெல்டா மாவட்டங்கள் முதலாவது பார்க்க போறோம். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை இந்த மாவட்டத்தில் ஜனவரி 18 வரைக்கும் மிதமான மழை, 19, 20 தேதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டத்தில் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த இடங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மிதமான மழை மட்டும் விட்டு விட்டு எதிர்பாருங்க. புதுக்கோட்டையில சில இடங்கள்ல கனமழையும், இனி வரும் நாட்கள்ல தீவிர மழையும் கண்டிப்பா மழை உண்டு. அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் நான் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த தேதியில உங்களுக்கு மழை வருங்கிறதையும் மிக தெளிவா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்க்கலாங்க. டெல்டா மாவட்டங்கள் முடிஞ்சது. அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து தென் மாவட்டங்கள். தென் மாவட்டத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்க போகிறோம். தென் மாவட்டத்தில் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள், தென் மாவட்ட பகுதிகளில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவியில் கனமழை வலுவாக இருக்கும். மற்றபடி மற்ற இடங்கள் இப்போ
தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் எடுத்துக்கோங்க. அதே மாரி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் எடுத்துக்கோங்க. நெறைய பகுதிகளில் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கலாம். ஆனா, இந்த குறிப்பிட்ட பகுதிகள்ல மட்டும் கனமழை சற்று வலுவாக இருக்கும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த குறிப்பிட்ட பகுதிகள்ல மட்டும் வந்து பார்த்தா கனமழை சற்று வலுவாக இருக்கும். ஜனவரி 18 வரைக்கும் இந்த மழை இருக்கு. அதுவரைக்கும் மழை முடிய போறதே கிடையாது. இன்னைக்கும் மழை இருக்கு, நாளைக்கும் மழை இருக்கு தென் மாவட்ட பகுதிகள்ல. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா சில மாவட்டத்துல அதிகாலை நேரங்கள், காலை நேரங்கள்ல மழை வருகிறத பார்க்குறோம். சில மாவட்டங்கள்ல இரவு மற்றும் நள்ளிரவு நேரத்துல மழை வருகிறத பார்க்குறோம். ஆனா, இந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகல் நேரங்கள்ல மட்டும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும். அதிக அளவு நமக்கு மழை தீவிரமாகாது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில மிதமான மழை தான். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவலாக மிதமான மழை மட்டுமே காணப்படும். தொடர்ந்து எத்தனை சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமா நம்ம தென் மாவட்டத்தில 10 சென்டிமீட்டருக்கும் மேலாகவே மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அதற்கான தீவிரமான சூழ்நிலை கண்டிப்பா காணப்படுது. டெல்டா மாவட்டத்தில 19, 20ஆம் தேதிகள்ல 10 சென்டிமீட்டருக்கு மேலயும் டெல்டா மாவட்டத்தில மழை இருக்கும். இன்னும் விவசாயிகள் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்பதான்ப்பா இந்த மழைக்கு ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. தற்போது நிலவரப்படி இந்த மழை முடிவுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஜனவரி 20 வரைக்கும் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது மழை தேதிகள் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஜனவரி 20ஆம் தேதி அன்று உங்களுக்கு வானிலையில நம்ம சொல்றோம். அதுவரைக்கும் பொறுமையா காத்திருங்க. வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட எல்லாமே ஓய்வு கொடுத்தாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு அந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு இருக்கும். பிப்ரவரி மாதத்திலிருந்து பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். எப்படி நமக்கு வரலாறு காணாத கனமழை வந்து கிடைச்சதோ, அதே மாரி பிப்ரவரி மாதத்தில் வரலாறு காணாத பனிப்பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்ல ஏற்கனவே உள் மாவட்டங்கள்ல ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு பதிவாயிட்டு இருக்கு. இருந்தாலும் நமக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதங்கள் மற்றும் மார்ச் முதல் வாரம் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு குறைய வாய்ப்பில்ல. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நீங்க எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் நெறைய ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு சேல் ஆயிட்டு இருக்கு. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழைக்காலங்கள், குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விற்பனை செய்யப்பட்டு வருது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அத மறக்காம வாங்கிக் கொள்ளுங்க. பெஸ்ட் ஆஃபர்லயுமே போயிட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பேசலாங்க. உள் மாவட்ட பகுதிகள், வட தமிழக கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் மிதமான மழை மட்டும். அதான் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வட தமிழக கடலோரத்தில் மிதமான மழை மட்டுமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் லேசான மழை மட்டும் பதிவாகும். வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் லேசான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு. பெரும்பாலும் வந்து தென்காசி மற்றும் தேனியில வேணா கொஞ்சம் கனமழை வந்து எதிர்பார்க்கலாம். மற்றபடி மற்ற இடங்கள்ல அதிக அளவு மழை இருக்காது. நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரியில் மிதமான மழை அல்லது லேசான மழை மட்டும் எதிர்பாருங்க. தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் மட்டும் சற்று வலுவான கனமழை அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். ஏன்னா திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகள் முழுவதுமாகவே கனமழை அதிகமாகவே இருக்கும். நல்ல ஒரு வானிலை காணப்படும். அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், வெயிலின் தாக்கம் மிக குறைவாகவும் காணப்படும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லிடுறோம். நீங்க மறக்காம நண்பர்களே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மிக துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. ஜனவரி 20க்கு அப்புறம் அடுத்தடுத்து எந்தெந்த தேதிகள்ல உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிறத நிச்சயமா இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். சொல்லியிருக்கிற தேதி வரைக்கும் நீங்க கவனமா இருந்தா போதுமானது. டெல்டாவுல வந்து ஜனவரி 19, 20 தேதிகள் தென் மாவட்டத்தில இந்த 4 மாவட்டங்கள் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் ஜனவரி 16, 17 வரைக்கும் விட்டு விட்டு கனமழை சற்று வலுவாக பதிவாகும். தொடர்ந்து இனி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் கொடுக்கப்படும். தினந்தோறும் வானிலை அறிக்கை கேளுங்க. ஒவ்வொரு நாளுமே வானிலை அறிவிப்புகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த தேதிகளும் உங்களுக்கு அறிவிக்கப்படும்.